என் அன்பிற்குரிய மாணவர் இன்ஜினியர் டி மோகன்குமார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு அப்ரூவல் கொடுத்த மேனேஜ்மெண்ட் என்ற உயர் அதிகாரிகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகச்சிறந்த நாளாக கருதுகிறேன். ஏன்னா என் கூட படித்த ஸ்டூடெண்ட்டே இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதில் என்ன டீச்சர்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு தம்பி வந்து என்கிட்ட கேட்குறப்ப, சார் நீங்கள் சீஃப் கெஸ்ட் யாருங்கன்னாரு. இல்லை தம்பி, நீங்கள் வெளியிலேருந்து யாரும் கூப்பிடுங்க, நான் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா. இல்லைங்க சார், நான் உங்களை நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, நான் உங்களை ஆனர் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஹாலில் நடத்தியிருக்கோம். அதில் நான் ஒரு கெஸ்ட் இருப்பாங்க, நான் அவங்களோட சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசிகிட்டு இருப்போம். பட் இன்னைக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட்டுங்கிறப்ப என்னால் எனக்கு நம்ப முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதா பிதா குரு சொல்லுவாங்க. சரி, அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக நான் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ மோகன்குமார். நீங்கள் நல்லா வரணும் நான் வாழ்க்கையில். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கே தெரியுது எப்படி ஒரு ஒரு பிளானிங் எப்படி இருக்குது, ஒரு ஒரு எப்படி ஒரு கமிட்மெண்ட்டான ஒர்க்கர்ஸு, ஒரு டீமு, நல்ல டீமு, எக்ஸலண்ட்டான டீமு. நீங்கள் இன்னும் வந்து வாழ்க்கையில் நல்லா ஒரு பெரிய லெவலில் வருவீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாரு, +2 முடிச்சவங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன தம்பி அவங்க என்ன பண்ணாங்க, என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் சொன்னார். சார் இது MS வேர்டு, MS எக்ஸல், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இங்கிலீஷ் டைப்பிங்கு, AI, அது மாதிரி எல்லாம் சொன்னார். ஸோ நல்ல ஒரு கோர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பேசிக் லெவல் கோர்ஸ் இல்லாமல் நம்ம அடுத்தது நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம், மெடிக்கல் போகலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகலாம். எங்கே போனாலும் சரி, இதுதான் பேசிக். சரிங்களா? ஒரு அந்த காலத்தில் தான் டைப்ரைட் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தான். சரிங்களா? MS வேர்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஈஸியாக டைப் பண்ண முடியும், ஈஸியாக டெலிட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டுன்னு வச்சுங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஈஸியாக நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னா, ஒரு ஃபைனல் இயர் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம்னா எவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். நம்ம ப்ரெசன்டேஷன்லேயே நம்மளுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து அப்ரோச் ஆகிடணும். ஸோ சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க் போட்டுறாரு. அது மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்தது AI பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. AI தான் நம்ம அடுத்த 10 வருஷத்துக்கு நம்மளை 10-20 வருஷத்துக்கு நம்மளை ஆள போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட இல்லாத ஒரு மனுஷனா உருவாக்க முடியும். இப்போ நம்ம கலைஞரைய பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணாங்க. அவர் பேசுன மாதிரியே ஒரு ஃபோட்டோகிராஃப் ரெடி பண்ணி அவர் வாய்ஸ் உருவாக்குனாங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் படத்தில் கூட பவதாரின்னு ஒரு மேடம் இறந்துட்டாங்க. அவங்களுடைய வாய்ஸில் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளுடைய அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னாங்க. நல்ல வாய்ப்பு அது. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ADS இந்த மாதிரி ஒரு 3 கோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AI படிங்க, பட் அதர் கோர்சஸ் எலக்ட்ரிக்கல், BCE, ECE, மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், அது மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா வளரும். இறுதியாக மோகன்குமார் பேசுகிறப்ப சொன்னார், சார் நம்ம எதுக்கு சார் சென்னைக்கு போகணும், எதுக்கு கோயம்புத்தூர் போகணும், நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கேயே கொடுக்கலாம் சார், அதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னாரு. ஸோ அந்த ட்ரீம் வந்து கூடிய விரைவில் உங்கள் டீமோட வெகு விரைவில் வந்து நடைபெறணும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வழங்குகிறேன்.